நண்பர்களே, இப்போ நம்ம கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து கிணத்துக்கடவுலேருந்து ஒரு கல்லூரியில் பயிலக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்திருக்காங்க. அவங்க கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கீகாரமே இல்லாத ஒரு கல்லூரி. அவங்க பார்த்தாச்சுன்னா ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இவங்களுக்கு வந்து அப்ளைடு கொடுத்துற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கல்லூரிக்கு அந்த ராஜஸ்தான் இருக்கிறதுக்கு எந்தவித சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாணவர்கள் சொல்கிறாங்க. இது இருங்க, அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஒருத்தர் வந்து நம்ம கூட பேச வைப்போம். அம்மா சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ஜெயசுதா. நான் வந்து மகாராஜா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் பிஎஸ்சி எம்எல்டி செகண்ட் இயர் படிக்கிறேன். இந்த காலேஜில் வந்துட்டு எங்களை ஃபீஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டிருந்தாங்க. பிஎஸ்சி எம்எல்டின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இது எந்த யூனிவர்சிட்டியோட அப்படின்னு கேட்கும்போது அட்மிஷன் போடும்போது சிங்கானியா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜ் வந்து கொஞ்ச நாளையே இல்லை, நீங்கள் வந்து சன்ரைஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டப்போ அவங்க எதுவுமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்கப்புறமேட்டுக்கு யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸுமே எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. நாங்கள் யூனிவர்சிட்டியில் கேட்டால் எங்களுக்கு வந்து ராஜஸ்தானில் மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த இடத்துலையுமே வந்து காலேஜஸ் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் காலேஜ் சைட்லேருந்து எங்களுக்கு எதுவுமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்றதுனால தான் நாங்கள் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம், மனு கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக.